Today's topic is namespace. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா namespaceனா என்ன, local namespace, global namespace, hierarchy of namespaces இதை தான் பார்க்க போறோம். So namespaceனா என்ன? So variablesனா first என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து pointers. ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறது தான் வந்து variables. இங்கே namespaceனா என்னன்னா ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில் கீஸாக இருக்கிறது வந்து வேரியபிள் நேம்ஸ், அது பாயிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் தான் வேல்யூஸ். ஸோ இந்த டிக்ஷனரி தான் நான் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் எதுக்கெல்லாம் க்ரியேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் க்ரியேட் ஆகுது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும்னா அது வந்து நம்ம குளோபல்னு சொல்கிறோம், அதனால் குளோபல் நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளையும் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரியில் அந்த வேரியபிள்ஸ் பாயிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ ஒரு டிக்ஷனரி க்ரியேட் ஆகிறது குளோபல் நேம் ஸ்பேஸ். இது மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருக்கிற ஒரு டிக்ஷனரி க்ரியேட் ஆகுது, அது வந்து லோக்கல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒரே வேரியபிள் அது சேம் நேமில் இருக்குது, லோக்கல்லையும் இருக்குது, குளோபல்லையும் இருக்குது அப்படின்னா லோக்கலில் கண்ட்ரோல் இருக்கும்போது லோக்கல் வேரியபிளுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கான லோக்கல் நேம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா இங்கே இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5 and 6. இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் பைத்தானில் நம்ம குளோபல்னு சொல்கிறோம். இங்கேருந்து நான் இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது இதுக்கு பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இது கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், அதோட ஐடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 5, 6, லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். 2160, இது 2192. ஸோ எப்படி நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் மெயின் குளோபல் இருக்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 5, 6. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த டிக்ஷனரி தான் நம்ம க்ரியேட் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிக்ஷனரியில் எக்ஸும் ஒய்யும் வந்துடுது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எதுக்கு பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and 6க்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ 5 and 6ங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகி மெமரியில் இந்த மெமரி ரெஃபரன்ஸில் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ எக்ஸ் பாயிண்ட்ஸ் டு 5, y points to 6. நெக்ஸ்ட் பார்த்தா இன்க்ரிமெண்ட் எக்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ அதையும் இதோட டிக்ஷனரியில் போட்டு வச்சுக்குது. ஸோ அதோட கீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் அதுக்கு வந்து வேல்யூவாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு போகுது. ஸோ இங்கே போகும்போது 5 and 6 ஆர் பாஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதுக்கு என்ன வேல்யூஸ் அனுப்புகிறோம், 5 and 6. ஸோ எக்ஸ் பாயிண்ட் டு 5 and y point to 6. ஸோ இங்கே பாருங்கள் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 5ஓட இன்க்ரிமெண்ட்டில் இருக்கிற எக்ஸ் பாயிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்டும் சேமாக தான் இருக்குது. இங்கேயும் 2160, 2192 இது பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. இங்கே நான் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூவை ஒய்யோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது வேல்யூ 8 and 9. ஸோ 8 and 9ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் இல்லை. ஸோ நான் மெமரியில் க்ரியேட் ஆகுது.
இப்போ x பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கிற இன்க்ரிமெண்ட்லோட எக்ஸு ஒய் இது பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கிற பழைய லிங்க் கட் ஆயிரும். இந்த லிங்க் கட் ஆயிரும். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கட் ஆயிரும். x will point to now 8, y will point to 9. Now print x comma y னு கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகுது 8 and 9 பிரிண்ட் ஆகுது. அதோட லொக்கேஷன் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் குளோபல்லையும் யூஸ் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுறேன். குளோபலில் யூஸ் பண்ணுற எக்ஸ் ஒய் வந்து டிஃப்ரெண்ட், இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற எக்ஸ் ஒய் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணாலும் இந்த எக்ஸ் இன்க்ரிமெண்ட்டோட எக்ஸ் வந்து வேறு, குளோபலோட எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டோட்டலி வேறு. ஸோ இங்கே வந்து இதுதான் நம்ம நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதில் இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அது எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அந்த டீட்டெயில்ஸை போட்டு வச்சுருக்கிறது தான் வந்து நேம் ஸ்பேஸ். இப்போ கண்ட்ரோல் இது பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் இங்கே வருது, மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருது. இப்போ பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குது. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, குளோபலுக்கு வந்தாச்சு. குளோபலில் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தோம்னா 5 and 6. ஸோ இங்கே பாருங்கள், இட் பிரிண்ட்ஸ் 5 and 6. ஸோ ஓல்டு ஐடி தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, 2160 and 2192. இதுதான் வந்து நேம் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. நான் இங்கே பாஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ் மட்டும்தான் அனுப்புகிறேன், ஒய்யை அனுப்பலை. இப்போ ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து குளோபல். ஸோ குளோபல் வேரியபிள்ஸை நான் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் எப்படி பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், எக்ஸ் வேல்யூ மட்டும் அனுப்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதையும் இம்மீடியட்டாக இந்த நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. இங்கே ஒய்யை நான் அனுப்பலை, ஸோ ஒய் கிடையாது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 and 6. ஸோ எக்ஸ் பாயிண்ட்ஸ் டு 5, ஒய் பாயிண்ட்ஸ் டு 6. இப்போ நான் பாஸ் பண்ணுறது எக்ஸ் வேல்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட் இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த எக்ஸும் பாயிண்ட் பண்ணுறது வந்து 5. print x comma y. ஸோ இப்போ நான் ஒய்யை ஆக்சஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஒய்யோட வேல்யூவை லோக்கல் ஃபங்க்ஷனில் இருந்துட்டு, இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன், இங்கே ஒய் வந்து குளோபல் ஒய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா குளோபல் ஃபங்க்ஷனோட ஒய்யை தான் நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங் இது. அப்போ குளோபல் ஒய்ன்னு கொடுத்துட்டு நான் லோக்கலாக ஒரு ஒய்ங்கிற வேரியபிள் கண்டிப்பாக இங்கே இருக்கவே முடியாது. ஸோ குளோபல் ஒய்ன்னு கொடுத்துட்டா நான் வந்து இந்த ஒய் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே சேஞ்ச் பண்ணுறது குளோபல் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இங்கே குளோபல் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன், print x comma y. ஸோ இனிஷியலாக 5 and 6 அதே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ வந்து 8, ஒய் வேல்யூ வந்து 9. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 8 அப்படின்னா 8ங்கிற வேல்யூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த பழைய லிங்க் கட் ஆயிரும், எக்ஸோட பழைய லிங்க் கட் ஆகிட்டு எக்ஸ் வந்து இப்போ 8 பாயிண்ட் பண்ணுது.
இப்போ வையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வையோட வேல்யூ 9. ஆனால் இது என்ன வைன்னு கொடுத்துருக்கேன், குளோபல் வைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட்டோட வை கிடையாது. ஸோ குளோபலோட வை தான் இப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ குளோபல் வேரியபிளை வந்து நான் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன்லேருந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி பண்ணணுன்னா நான் கொடுக்க வருது குளோபல்னு சொல்லி நான் வந்து ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணேன். இப்போ y = y + 3னா அது குளோபல் வேரியபிள். ஸோ இதோட வேல்யூ தான் 9. அப்போ 9ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். குளோபலோட y லிங்க் கட் ஆகிட்டு y will point to 9. இப்போ அது பிரிண்ட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்லேயே பிரிண்ட் பண்ணுறோம். 8 and 9 பிரிண்ட் ஆகுது, 8 and 9. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரோம். மெயின் ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து x and y வேல்யூ பிரிண்ட் பண்ணால் x வேல்யூ என்னவாக இருக்குது, அதே தான் 5 தான் இருக்குது. y வேல்யூ இப்போ என்னவாக இருக்குது, 9 இருக்குது. ஸோ ஒரு லோக்கல் நேம் ஸ்பேஸில் இருந்துட்டு என்னால் ஒரு குளோபல் வேரியபிளை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணோன்னா நான் வந்து அந்த குளோபல்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணேன். அடுத்தது பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன், மேக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மேக்ஸ்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே x and y வேரியபிள்ஸ் இருக்குது. print x, y 5 and 6 பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்க்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் இங்கிருந்து இங்கே வருது. இங்கே வரும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. இந்த நேம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் வைன்னு சொல்லியிருக்கேன். அப்போது எக்ஸ் மட்டும்தான் இன்க்ரிமெண்ட்டில் நேம் ஸ்பேஸில் வரும், y வந்து வராது. அடுத்தது இது மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது print x, y, max of x, y அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனில், இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வைங்கிறது வந்து இங்கே இல்லை. அப்போ நான் வையை ஆக்சஸ் பண்ணுறேன்னா அது போய் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனில் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ வந்து ஒரு வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கான்னு பார்க்குது. லோக்கலாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ தான் எடுத்துக்கும். அங்கே இல்லை அப்படின்னா அது மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்க்குது. ஸோ இங்கே y வந்து கிடையாது. அதனால் அது நம்ம குளோபல்னு கொடுத்துட்டோம். ஒரு வேளை கொடுக்கலினாலும் இங்கே yன்னு கொடுத்தோம்னா அது வந்து மெயினில் வந்து பார்க்கும். மெயினில் இருந்ததுன்னா அதோட வேல்யூ எடுத்துக்கும். ஒரு வேளை மெயின்லேயும் இல்லைன்னா பில்டின்ல போய் பார்க்கும். பில்டின்லேயும் இல்லைன்னா தான் நமக்கு எரர் வரும். இப்போ அந்த மாதிரி தான் குளோபல் ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட்டை கால் பண்ணுது. இன்க்ரிமெண்ட் வந்து மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ அது பார்க்க மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த மேக்ஸ் தான் கால் ஆகுமே ஒழிய பில்டின் மேக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கால் ஆகாது. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹையரார்க்கி பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோன்னா அந்த வேரியபிளுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி லோக்கல் நேம் ஸ்பேஸ். சே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா இந்த லோக்கல் நேம் ஸ்பேஸில் எக்ஸ் இருந்ததுன்னா குளோபல்லையும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஃபங்க்ஷனில் கண்ட்ரோல் இருக்கும்போது நான் எக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணேன்னா அது அதோட எக்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. ஒருவேளை எக்ஸு ரெஃபர் பண்ணுற வேரியபிள் லோக்கலில் இல்லை அப்படின்னா அது போய் குளோபலில் பார்க்கும். குளோபல்லையும் இல்லைன்னா அது பில்டின்ல பார்க்கும். பில்டின்ல இருந்ததுன்னா அது எடுத்துக்கும். ஒருவேளை இல்லைன்னா எரர் கொடுக்கும். இதே தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கும். ஸோ போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கேயே இருக்குது. இது லோக்கல் நேம் ஸ்பேஸ் வந்து கால் பண்ணுது. அந்த அது வந்து இருக்குது. ஸோ அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனையே கால் எடுத்துக்குது. ஒரு வேளை இல்லைன்னா அது போய் பில்டின்ல பார்க்கும். குளோபலில் பார்க்கும். குளோபலில் இருந்தால் எடுத்துக்கும். குளோபலில் இல்லைன்னா பில்டின்லேருந்து எடுத்துக்கும். பில்டின்லேயும் இல்லைன்னா மட்டும்தான் எரர் வரும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்கலாம்.
So first question பார்த்தா write a function to swap two variables locally and globally. So x and y எடுத்துக்கிறேன். X and y equal to 1, 2. இப்போ ஸ்வாப்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸ்வாப் x, y. ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் x, y. அதோட ஐடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம மெயின் ஸ்வாப் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். So x, y equal to y, x. So print of x, y. ஐடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். So we'll go from first xy value 1 and 2. So main functionல print பண்றோம் 1 and 2. அதோட ID வந்து 81448176. So swap function கால் ஆகுது. So 1 and 2 இங்க பாஸ் ஆகுது. பாஸ் பண்ணா இப்போ x and y equal to y, x swap பண்ணிட்டோம். So பாருங்க x ஓட வேல்யூ வந்து 2, y ஓட வேல்யூ 1. ஐடி மாறி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே 8176 இருக்குது, இங்கே 8144 இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பிரிண்ட் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஸ்வாப் ஆகலை, டெம்ப்ரரியாக தான் இங்கே வந்து ஸ்வாப் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து குளோபல் x, global y. இப்போ அதை ரன் பண்ணலாம். இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து வெறும் ஸ்வாப்னு மட்டும்தான் கால் பண்ணணும். ஏன்னா நான் குளோபல்னு டிக்ளேர் இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துட்டேன்னா அது லோக்கல் நேம் ஸ்பேஸில் வந்துடும். இப்போ அது குளோபல்னு சொல்கிறங்காட்டிக்கு அதை நம்ம இங்கே அனுப்பக்கூடாது. பாருங்கள் 1 and 2. அடுத்தது இங்கே போய் ஸ்வாப் ஆகுது 2 and 1. மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷன் வந்தாலும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து 2 and 1 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்தது built-in function to find the minimum of 2 numbers. built-in ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இங்கே கால் பண்ணலாம். print min of x, y.
ஸோ மினிமம் வந்து 1 வந்துருச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் இது குளோபல் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறோம். ஸோ மின் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே இருக்கான்னு பார்க்குது. டெஃபினிஷன் மின்னுக்கான டெஃபினிஷன் இங்கே இருக்கா? இல்லை, ஸ்வாப்புக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே இல்லை அப்படின்னா குளோபலில் இல்லை அப்படின்னா அது போய் பில்டின்ல பார்க்குது. பில்டின் இருந்தங்காட்டிக்கு கால் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு மின் ஃபங்க்ஷன் நான் எழுதணும். டெஃப் மின் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்னுங்கிற ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஆனால் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ். டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் வந்து குளோபல்லேருந்து நான் மின்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ மின்னுன்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கான்னு பார்க்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்குது. இங்கேயே இருக்குது, குளோபல்லையே இருக்குது மின்னுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்? அப்சல்யூட் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ பிரிண்ட் ஆப்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் ஏபிஎஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. அப்போ அது போய் பில்டின்ல சர்ச் பண்ணி அது கால் ஆகுது. ஆனால் இங்கே கால் பண்ணுற மின் வந்து இங்கே இருக்கிற டெஃபினிஷன் படி ப்ரொசீஜர் படி வருது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னென்னு வருது? 1 - 2ன்னு போட்டிங்கன்னா or 2 - 1 or 1 - 2, the difference பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 1. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு வேரியபிளோ ஒரு லோக்கல் நேம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோக்கலாக இருக்கான்னு பார்க்குது. அங்கே இருந்தால் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அங்கே இல்லைன்னா குளோபலில் போய் பார்க்குது. குளோபல்லையும் இல்லைனா மட்டும்தான் பில்டின்ல போய் பார்க்குது. இந்த மூணுலேயுமே இல்லைனா தான் நமக்கு எரர் வரும். இல்லைன்னா எங்கே இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை லோக்கலில் நான் குளோபல் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா நான் குளோபல்னு சொல்லி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு queries, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் போடுங்க. அது ஒரு புது வீடியோவாகவும் இல்லை உங்களுக்கு ரிப்ளையாகவும் அனுப்புகிறோம். தேங்க்யூ.